ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேபி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிறு ஹல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சை பயிறு எடுத்து இந்த கப்பில் ஒரு கப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 4-5 விசில் போட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஊற இல்லைனா கூட போதும், பரவாயில்ல. நம்ம கொலைய ஒரு 5 விசிலுக்கு வேக வச்சு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி, ஒரே ஒரு 2 ஸ்பூன் தண்ணி வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மையா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். நெய் நல்லா உருகட்டும். 1 கப்பு வேக வச்ச பாஸ்தாக்கு 1 ஸ்பூன் கோதுமை மாவு நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனைலாம் போகணும். நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இப்படி தான் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் சரியாக போயிடும். நல்லா கமன்னு வாசனை வருது. இப்போ நம்ம இந்த பச்சை பயிரை அரைச்சோம்ல, இதை வந்து சேர்த்திக்கலாம். நல்லா திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணியும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வேக வைக்கலாம். 1 கப்பு தண்ணி அளவுலாம் இல்லை, சும்மா கொஞ்சம் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிடவி வச்சுக்கலாம். நல்லா ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஆல்ரெடி வேக வச்சது தான். இன்னும் நல்லா இந்த பயிர் வந்து நல்லா இது கூட கம்பைன் ஆகணும். நல்லா அப்படியே கம்பைன் ஆகி அப்படியே ஒன்றா ஃபுல்லாக வரணும். அது வரைக்கும் நம்ம கிளறிக்கணும். ரொம்ப ஈஸி தான். பச்சை பயிர் சுண்டல் பண்ணும்போது கொஞ்சம் மிஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து பண்ணிக்கலாம். நாங்கள் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. போய் கிளறிட்டே இருந்தோம்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். இன்னும் நம்ம நல்லா கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை. இந்த தெரிக்கிற நம்ம இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது நல்லா சுருண்டு வந்திருக்கு. அதே கப்பில் ஒரு 3/4 கப் சேர்க்குறேன். ரொம்ப வேண்டாம், ரொம்ப ஸ்வீட் ஆகிடும். ஆனால் வந்து ஒரு 3/4 கப் மட்டும் சேர்த்திக்கிறேன் நான். நம்ம வந்து எந்த கலருமே போட தேவையில்லை. பாருங்கள், இதே வந்து ஓரளவுக்கு கிரே க்ரீன் வந்துருக்கு. அது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எந்த நட்ஸும் சேர்க்கலை. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோதான் நான் நெய் சேர்க்குறேன். இவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். நல்லா திக்காகிடுச்சு. அவ்வளோதான். நல்லா கொதன்னு நல்லா கொதிக்குது. இந்த சக்கரை நல்லா இலகி வந்திருக்கு. நல்லா ஒட்டாமல் பேனில் ஒட்டாமல் வந்துருக்கு. இந்த ஏலக்காய் வாசனை, சக்கரை கொஞ்சம் 3/4 தான் போட்டிருக்கேன். ஒன்றுக்கு ஒன்று போட்டால் ரொம்ப திகட்டிடுமோ அப்படின்னு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ப்ரோட்டீனாகவும் ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸி. சும்மா ஏதாவது ஸ்வீட் செய்து கொடுங்க அப்படின்னு ஏதாவது கேட்கும்போது ஈஸியாக அந்த ஸ்வீட் நம்ம வீட்டில் டக்குன்னு செஞ்சிடலாம். பச்சை பயிருக்கு ஊற போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பச்சை பயிர் அல்வா ரெடி. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலை. எனக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகிருக்குது. வெறும் 10 மினிட்ஸ் தான். ஹல்வா கிண்ணா ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஹல்வா வந்து ரொம்ப ஈஸியான ஹல்வா. நாங்கள் ஒட்டவே இல்லைன்னா இது வந்து அந்த இதுதான் ஒட்டுது. பேனில் பாருங்கள் ஒட்ட
கொஞ்சம் நல்லா திக்காக கன்சிஸ்டன்சி எப்படின்னா இப்படி இன்னும் கொஞ்சம் திக்கானா போதும். அவ்வளோதான். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இன்னும் திக்னஸ் வேணும்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஹல்வா கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். டைமாக அது கெட்டி ஆகிடும் வராங்க. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த நட்ஸுமே சேர்க்கலாம். நட்ஸு சேர்க்கலனாலும் நல்லாயிருக்கும். நட்ஸு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். நட்ஸ் சேர்க்கலனாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். திடீர்னு யோசிச்சுட்டு இந்த ஹல்வா சூப்பராக ரெடியாக இருப்பாங்க. நம்ம பச்சை பயிறு ஹல்வா, நம்ம அசோகா ஹல்வா டேஸ்ட் இருக்கும் பாருங்கள். சூப்பரான டேஸ்டான அசோகா ஹல்வா ரெடி. பச்சைப்பயிர் ஹல்வா ரெடி. பச்சைப்பயிரில் பண்ணால் பச்சைப்பயிர் ஹல்வா கிட்டத்தட்ட அசோகா ஹல்வா டேஸ்ட்டு தான். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா பாராட்டுவாங்க இந்த ரெசிபி பண்ணால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம எஸ்கேபி குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். கூட்டமுங்க கூட்டாதீங்க நோவு தொத்துமுங்க தனிச்சிருங்க விலகிருங்க உசுறு தங்கமுங்க. கூட்டமுங்க கூடாதீங்க நோவு தொத்துமுங்க தனிச்சிருங்க விலகிருங்க உசுறு தங்குமுங்க. வாஸ்தவங்க ஆனாலுமே விவரம் பத்தலிங்க பரம்பரைய வந்தா கூட விலகி இருக்கணுங்க. வாஸ்தவங்க ஆனாலுமே விவரம் பத்தலைங்க பரம்பரையே வந்தா கூட விலகி இருக்கணுங்க. லீவு போல ஜனங்க கூடி கொட்டம் அடிக்குதுங்க. நோவு வந்தா நொந்து போய் ஒத்தை அணிக்குதுங்க. பார்த்து இருக்கணுங்க, கொஞ்சம் பதன வேணுமுங்க. சேத்துக்குள்ள ஆமையாட்ட ஒளிஞ்சிருக்கணுங்க. பார்த்து இருக்கணுங்க, கொஞ்சம் பதன வேணுமுங்க. சேத்துக்குள்ள ஆமையாட்டம் ஒளிஞ்சிருக்கணுங்க. ஜனங்க